தேவனுடைய வார்த்தை நேர கடந்து செல்லாம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானந்த சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். யோவானந்த சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீங்களா சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். அப்படியே பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். விசுவாசம் அப்படின்னா என்னங்கிறத குறித்து நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன். மகிமை குறித்து போதித்தாச்சு. விசுவாசம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், விசுவாசிக்கிறாங்கன்னா அது எப்படி தெரியும் அப்படிங்கிறத குறித்து போன வாரத்தில் நான் பேசினேன். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசத்தினுடைய ஒரு விளக்கம், ஒரு வரையறை, ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படி தான் வேதம் சொல்லுது. தேவனை நாம் நம்புகிறோம், தேவனை நாம் நம்புகிறோம். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் அவர் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறோம். ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும். நிச்சயமாக தேவன் இருக்கிறார், யாரும் பார்த்ததில்லை, ஆனால் இருக்கிறார், நிச்சயமாக இருக்கிறார். காணப்படாதவைகளின் நிச்சயம், காணப்படாதவைகளின் நிச்சயம். ரெண்டாவது, தேவனை நம்புகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம், முக்கியமான அடையாளம் என்ன அப்படிங்கிறத போன வாரத்தில் சொன்னேன். என்ன அடையாளம்? யாராவது சொல்லாமே, என்ன அடையாளம்? வெரி குட், கிளாப் பண்ணுங்க. கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனும் தேவனை தேடுகிறவனா இருக்கிறான். தேவனை அப்போ யாரெல்லாம் தேவனை தேடலையோ, அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பேர் வச்சிருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்றது, சொல்றேன், சபைக்கு வருகிற மனிதர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு எண்ணம் இல்லைன்னா நான் சொல்கிறேன், நிச்சயமாக தேவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் சபைக்கு வர்றதில் பலருக்கும் பலவிதமான நோக்கங்கள் உண்டு. பொதுவாக எல்லா இடங்களிலும் சொல்கிறேன், சில நேரங்களில் சபையை மன்னிக்கும், சபையை மனிதர்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, பொதுவாக நம்ம ஊரில் ரொம்ப அதிகம், ஒரு நல்ல நாள் கெட்ட நாள், செத்தா அடக்கம் பண்ணுறதுக்கு, இப்படிப்பட்ட, அதே மாதிரி சிலர் இருக்காங்க, வருவாங்க, வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, விடுதலை அப்படின்னு இல்லை, முக்கியமாக இது டிபெண்ட் பண்ணி தான், நம்ம வீட்டில் ஒரு நல்லது கெட்டது நடந்தால் சபை சார்பில் ஒரு 4 பேர் வந்து நிற்கணும். தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவரை தேடுகிறதுனால எனக்கு பலன் உண்டு அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு சபையில் இருந்தால் அந்த சபை சார்ந்து 4 பேர் வருவாங்க, ஒரு நல்லது பண்ணுவாங்க, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். மற்றபடி வேறு பெரிய நோக்கம்லாம் கிடையவே கிடையாது. இப்படியும் வர்றவங்க இருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், சபைக்கு வர்றவங்க எல்லாரும் கடவுளை நம்பி வர்றாங்கங்கிறது அர்த்தம் கிடையாது. முக்கியமாக இப்படிப்பட்ட சில காரியங்களுக்காக சபைக்கு வர்றவங்க, இவங்களாம் யோசித்து பாருங்களேன், இவங்களாம் நீங்கள் சொல்ல முடியுமா கடவுள் மேலே நம்பிக்கை வச்சனால இவங்க வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னும் சிலர் சபையில் சேர்றவங்க இருக்கிறாங்க, எப்படின்னா தங்கள் கல்யாணத்துக்காக சபையில் சேர்றவங்க இருப்பாங்க. நீங்கள் அவங்கள குறித்து சொல்ல முடியுமா கடவுளில் நம்பிக்கை வச்சனால இவங்க சபையில் வந்தாங்கன்னு? கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க இருக்காங்க, அதற்காக சபையில் சேர்றவங்க இருக்காங்க, அதற்காக கிறிஸ்தவங்களாக மாறுறவங்களே இருக்காங்க, கிறிஸ்தவங்களாக மாறுறவங்களே. இவங்கெல்லாம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சனால சபைக்கு வந்தாங்க, கடவுளை தேடினாங்கன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறவன் கர்த்தரை தேடுகிறவனாக இருப்பான்.
நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த குணாதிசயம் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், தேவனை தேடுறதுல பெரிய லேக்கிங் இருக்கும். உண்மையாக கர்த்தரை தேட மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க, எப்போவாவது வருவாங்க. ஏன்னா நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம், உங்கள் ஃபெல்லோஷிப்பில் தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா இவங்க நோக்கமே இதுதான். நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல கெட்ட காரியத்துக்கு இவங்க சார்பில் ஒரு 4-5 பேர் வரணும், அது போதும். நாங்கள் லோன்லி கிடையாது. நாங்கள் வேறு ஊர்லேருந்து வந்திருக்கோம், நாங்கள் லோன்லி கிடையாது. எங்களுக்காக ஒரு இதுனா உங்கள் பேரை சொல்லி, சபை பேரை சொல்லி 4 பேர் வந்து நின்னா அது அவங்களுக்கு போதும். தேவன் மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்கள், தேவன் மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்கள். வேதம் சொல்லுது, வாசிப்போம் 6 எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமானவளாக இருப்பது கூடாத காரியம். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி காரியங்களுக்காக கிறிஸ்தவர்களாக மாறுவதாலோ சபைக்கு வருவதாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால கடவுள் அவங்கள நேசிக்கிறார்னு சொல்ல முடியாது. தேவன் ஏன்னா இவங்களுக்கு கடவுளை குறித்தே வெளிச்சம் இல்லை. பாருங்களேன், தேவனை குறித்தே அறிவே இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற குறித்து பார்வையே இல்லை. கடவுளை பற்றி அவங்க அறியவே இல்லை. பைபிள் வாசித்தாலும் பாட்டு படிச்சிருந்தாலும் கோயிலுக்கு அவ்வளோ வருஷமாக வந்திருந்தாலும் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறாருங்கிற ஒரு அறிவு, ஒரு விசுவாசம் இல்லைன்னா என்ன சொல்றது? அவங்கள வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் சொல்றேன், ஆண்டவரை தேடுறதுனால நம்ம வாழ்க்கையில் நன்மை உண்டுங்கிற ஒரு அறிவும் விசுவாசம் உள்ளவர் தான் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருப்பான். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அறிவும் உணர்வும் இருந்துச்சுன்னா, கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை நான் தேடும்போது, அவர் சமூகத்துக்கு நான் வரும்போது, அவரை நான் இடைவிடாமல் தேடும்போது நிச்சயமாக அவருடைய நன்மை என் வாழ்க்கையில் கிடைக்கும்ங்கிறதான ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்களால தேடாமல் இருக்கவே முடியாது. கர்த்தரை குறித்து ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு, ஒரு பெரிய ஒரு மனப்பான்மைங்கிறதே அதுதான். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், நான் அவரை தேடுறதுனால, நான் அவருடைய சமூகத்துக்கு நான் போகிறதுனால நிச்சயமாக எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் அப்படி நம்பி வாரீங்க? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அதனால நான் வாரேன். பாஸ்டருக்கு பயந்து வாடுறதில்ல. நிறைய இடங்கள் அப்படி போவாங்க. இங்கே அந்த மாதிரி நான் யாரையும் பயங்காட்டுறதில்ல. என்ன செய்ய ஃபோன் போட்டு கேட்பாங்களே, அது ஒரு பெரிய ஒரு இது, அதுக்காக வர்றது அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், மனுஷனுக்காக தேவனை தேடுவதில்லை, தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அதனால நான் அவரை தேடுறேன். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால நான் அவரை தேடுறேன். அவரை நான் தேடும்போது என் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டு. மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக, மனுஷனை சந்தோஷப்படுத்துவதற்காக வருவதனால எந்த நன்மையும் இல்லை. கர்த்தர் இருக்கிறாருங்கிற விசுவாசம் இருக்கிறதுனால அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையை கொடுக்கிறார். ஒரு நன்மையும் அவர் தடை செய்கிறவரே இல்லை. வேதம் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார். கொடுக்காம இருக்கவே அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைங்கிறது அதுதான். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக தேவனை தேடுவதை குறித்து சொல்லலை. நல்லா கவனிக்கணும். தேவன் இருக்கிறார், நீ அவரை தேடுனா நீ நினைக்கிற காரியம் உனக்கு கிடைக்கும், உனக்கு வாய்க்கும், உனக்கு சித்திக்கும். நீ உலகத்தில் நல்லா இருக்கலாம், நல்லா பணக்காரனாக இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். நீ உலகத்தில் நீ ஆண்டவரை தேடுனா உலகத்தில் நல்லா இருக்கலாம், நல்லா பணக்காரனாக இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தேடுறதில்ல. தேவன் ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நான் அவரை தேடுறதுனால, அவர் சமூகத்துக்கு வர்றதுனால எனக்கு நன்மை உண்டு, நிச்சயமாகவே நன்மை உண்டு. சங்கீதக்காரனை தாவீது இதை நல்லா அறிஞ்சிருந்தான். அதனால சொல்றேன், அவருடைய சமூகத்திலே பேரின்பமும் அவருடைய சன்னிதானத்திலே நித்திய பேரானந்தமும் உண்டு. ஆலயத்தின் நன்மையினால் என்னை திருப்தியாக்குறார் என்றான். அதிகாலமே அவரை தேடுவேன்றான்.
ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தை போல நான் தேடுறேன்றான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவரை தேடுறதுனால என் வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மை உண்டு. எந்த நன்மையுமே சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவன் தாவீது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட நேரத்தில் இருந்தும் அவன் தேவனை தேடினபடினால் அவன் தேவனை தேடினபடினால அவன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுத்தேன். கேளாத ஐஸ்வர்யம், சொன்ன கேளாத ஐஸ்வர்யம். அவன் தேடினது ஐஸ்வர்யத்தையோ பணத்தையோ தேடல, கர்த்தரை தேடினான். எதை தேடினா? கர்த்தரை தேடினான். அவன் ஆண்டவரை துதிக்கும் போது எனக்கு எப்படி ராஜமேன்மை கிடைக்கும் நினைச்சிட்டு ஆண்டவரை தேடல, கர்த்தரை தேடினான். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நினைச்சிட்டு தேடினான். அவரை தேடுறதுனால என் வாழ்க்கையில் நன்மை உண்டு நினைச்சிட்டு தேடினான். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத செல்வத்தையும் சத்துருக்களுடைய பிராணனை கூட அவர் என்ன செய்தாரான்னு அவனுக்கு கொடுத்தாராம். தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இதுதான் உண்மையான நம்பிக்கை. ஆண்டவரை தேட வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நான் சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்னா நான் நம்புகிறேன் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நான் அவரை தேடுறதுனால, அவர் சமூகத்துக்கு போறதுனால, அவரை பாடுவதால, அவரை ஆராதிப்பதால, அவருடைய வார்த்தையை கேட்பதனால என் வாழ்க்கையில் நன்மை உண்டு. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? இதுதான் அசைக்க முடியாத ஒரு முக்கியமான நம்பிக்கை. சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் பாடின சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் 2 தடவை வந்திருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 14, சங்கீதம் 53. இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே சங்கீதம் தான், ஒரே ஒரு வசனம் மட்டும்தான், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ரெண்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 14, Psalms 14, அப்படியே 53யும் எடுத்து வச்சுடுங்க, 53 எடுத்து வச்சுடுங்க. ரெண்டும் ஒரே சங்கீதம் தான். ஒன்றில் 6 வசனம், இன்னொன்றில் 7 வசனம் இருக்கும். 2 முறை இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறான். எனக்கே சில நேரம் வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இதே காரியம் தானே இங்கே இருக்குது, இதற்காக 2 முறை எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். ஆனால் ஆவியானவர் ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்னா, ஒரு காரியத்தை 2 தடவை சொல்கிறாருன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? வேதத்தில் சில காரியங்கள் மறுபடியும் வருது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். வாசிப்போம். உங்களுக்கு பிடிச்ச பகுதி 2ல் எது வேணாலும் எடுத்து வச்சுக்கிடுங்க. 14ல் 7 வசனமும் 53ல் 6 வசனங்களும் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கவனிங்க, 53:1, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். கடவுளை நம்ப முடியாதவன் அவன் யாராக இருக்கிறான் என்றால் முட்டாளாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான் சொல்றதுக்கே கொஞ்சம் அசிங்கமாக இருக்குல்ல. மீன்ஸ் இருதயத்தில் சொல்றது, எங்கே சொல்றது, சத்தமாக சொல்றது, எங்கே சொல்றது, வாயில் சொல்றதை குறித்து பேசலை. கண்டிப்பாக வாயில் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% மேலான பேர்கள் வாயில் கடவுள் இல்லைன்னு சொல்லவே, கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையில் வாயில் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் வாயில் சொல்கிறத குறித்து அவர் பேசலை, இருதயத்தில். எங்கங்க அப்படி காட்டி சொல்லுங்க, இருதயத்தில். எப்படி இருதயத்தில் சொல்கிறான் அதை யோசிக்கணும். எப்படி இருதயத்தில் சொல்கிறான்? அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமம் செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனும். கவனிங்க, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறவன் அவரை தேடுறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்கிற நம்பிக்கையுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்காது என்றால், அக்கிரமம் இருக்காது. என்ன இருக்காது? நன்மை செய்வது அதிகமாக இருக்கும். நன்மை செய்வது, அவன் இருதயத்தில் என்ன நினைக்கிறானோ, அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட விஷயத்தை நம்புதோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற விதத்திலான செயல்பாடுகள், ஒரு அவுட்புட் அவனுடைய வாழ்க்கையில் காணப்படும். அக்கிரமம் செய்யும் போது யோசிப்பான், தவறு செய்யும் போது யோசிப்பான்,
ஒரு பாவம் செய்யும்போது ஒரு பயம் இருக்கும். தேவன் ஒருத்தர் இருக்கிறார், ஆமென். அவரை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். நான் பாவம் செய்தால் அதற்கு ஏற்ற தண்டனையை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்வேங்கிறதான ஒரு உணர்வு. இந்த உணர்வு எங்க இருக்கும்? வாய் திறந்து பேசுங்க. இருதயத்தில் இருக்கும். செய்யும்போது, பாவம் செய்யும்போது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. உணர்வு, உணர்வு, எல்லாம் சொல்லுங்க உணர்வு. ஏன்னா இருதயத்தில் நம்பிக்கை இருக்குது, தேவன் மேல விசுவாசம் இருக்குது. ஆகையினால துணிகரமான பாவங்கள் செய்வதற்கு இருதயம் பயப்படும். இருதயம் சம்மதிக்காது. ஒன்று பயத்தினாலே இருக்கலாம், இல்லைன்னா அவர் மீது உள்ள அன்புனால இருக்கலாம். ஆண்டவர் என்ன இவ்வளவு நேசிக்கிறாரு, அவருக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்கிறது எப்படி? ரெண்டு வழியில ஏதோ ஒரு விதத்தில், ஒன்று பயந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத பாவ வாழ்க்கைக்கு அவங்க விலகுவாங்க, இல்லைன்னா அவர் மீது வைத்திருக்கிற அன்புனால அவ்வளவு தூரம் என்ன நேசிக்கிறார, நான் இதை செய்யும்போது அவருடைய இருதயம் வேதனைப்படும். இருக்கிறாருன்னு நம்பினாதான நேசிக்கிறாருங்கிற அறிவு இருக்கும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் என்ன நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கும். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தான் நான் ரகசியமாய் செய்கிற பாவத்தையும் அவர் பார்க்கிறாருங்கிற அறிவு இருக்கும். அப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? தேவன் இல்லை என்று மதிகேடன் இருதயத்தில் சொல்றான். அவன் இருதயத்தில் நினைக்கிற நினைவுகளை குறித்து பேசுறாரு. அப்போ அவன் அருவருப்பான அக்கிரமம், எல்லாம் சொல்லுங்க, அருவருப்பான அக்கிரமம் செய்கிறான், நன்மை செய்கிறதை விட்டு விடுகிறான். அப்போ நன்மை செய்யாத மனிதர், ஒன்று பாவம் செய்கிற மனிதர்கள் தேவன் இல்லை என்று சொல்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். துணிகரமாக பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் போதகராய் இருந்தாலும், போதகராய் இன்றைக்கு அவங்களை குறை சொல்றதுக்காக சொல்ல, அநேக போதகர்கள் துணிகரமாக பாவம் செய்து கடவுள் உண்டு என்ற மாதிரி வெளியே காண்பித்துக் கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், கடவுள் உண்டு என்று நான் போதித்தாலும் ஒரு பாவத்தை துணிகரமாய் நான் செய்கிறேன் என்றால் என்னுடைய இருதயத்தில் தேவ நம்பிக்கை இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நான் பிரசங்கிக்கிறேன், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறாருங்கிறதை நான் பிரசங்கிக்கிறேன். அப்போ நான் அப்படி பிரசங்கித்து விட்டு அதே கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யும் போது அதனுடைய பொருள் என்ன? நான் சொன்னதெல்லாம் பொய். கரெக்ட் தானாங்க? சொல்றது உண்மை தானே? மைக் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கதையை சொல்றேன். என்னன்னா, பொதுவாக பிராமணர்கள் அதிகமாக கடவுள் நம்பிக்கை அதிகமாக போதிப்பார்கள், அதிகமாக. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்க தான். அதான் உண்மை. ரியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. ஆனால் வெளியே அது அபச்சாரம், அசுத்தம், அது இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, ஆகமப்படி தப்பு, அது இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் எல்லா தவறுகளையும் எந்த கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறார்களோ அந்த கடவுளுடைய ஸ்தானத்தில் வச்சு எல்லா தவறும் பண்ணுவாங்க. நிறைய வீடியோக்குள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நல்ல நாள் கெட்ட நாள்லாம் எடுத்து சொல்கிறது அவங்க தான். ஆனால் அந்த கெட்ட நாள்னு சொல்லக்கூடிய நாள்கள் தான் அவங்களுடைய எல்லா விசேஷங்களும் அங்கே அன்றைக்கி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். அப்படி என்றால் அவங்க இதயத்தில் அவங்களுக்கு நல்லா தெரியும், நான் சேவிப்பது, நான் வர்ஷிப் பண்ணுறது, நான் பூஜை பண்ணுறது ஒரு சிலைக்கு தான், ஒரு விக்கிரகத்துக்கு தான், அதுக்கு உயிர் கிடையாது, அதுக்கு ஒன்றும் கிடையாது, நான் சொல்கிறது தான் சட்டம், இது எல்லா மக்களையும் நான் முட்டாளாக்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க உள்ளத்தில் இருக்குது. ஆனால் வெளியே அது சொல்வது, நான் சொல்கிறேன், இதே தவறுகளை கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற பிரசங்கியார்களும் செய்வார்கள் என்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த வித்தியாசமும், எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? உண்மைதானே? சொல்றது உண்மைதானே? உண்மையிலே நான் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புவேன் என்றால், என்னை அவர் நேசிக்கிறார் என்பதை நம்புவேன் என்றால், என்னை நேசிக்கிற ஒருவருக்கு விரோதமாக என்னால் பாவம் செய்ய முடியாது. என்னிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதனுக்கு விரோதமாக நான் துரோகம் செய்ய முடியாது. நான் துணிகரமாய் செய்கிற பாவம் ஒவ்வொன்றும் கடவுள் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. கடவுள் இல்லை என்பதை, நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும்போது
நன்மை செய்யக்கூடிய தருணம் வரும்போது எனக்கு செய்வதற்கு திராணி இருந்தும் நான் துணிகரமாக நன்மை செய்யாமல் என்னுடைய இருதயத்தை நான் அடக்கி வைப்பது என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் செய்யறதுனால என்ன யூஸ், ஒரு பயன் இல்லை. ஒரு பயன், கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையினால நான் நன்மை செய்யும் போது எப்படி செய்கிறேன், எனக்கு திரும்ப கிடைக்கும் என்று நான் மனிதர்களை நம்புகிறதுனால திரும்பி செய்வதற்கு தகுதி உள்ள மனிதர்களுக்கு தான் நன்மை செய்கிறேனே தவிர, அந்த மனிதன் என்னை நேசிக்க வேண்டும், என்னை புகழ வேண்டும், என்னை நல்லா வச்சிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் செய்கிறேனே தவிர, நான் செய்யக்கூடிய நன்மை நான் தேவனுக்கு செய்கிறேன். திருப்பி செய்ய தகுதி இல்லாத மனிதர்களுக்கு நான் பாராட்டக்கூடிய நன்மை, காண்பிக்கிற நன்மைகள், நான் செய்யக்கூடிய நன்மை, அது என் தேவனுக்கு செய்வது. இந்த நம்பிக்கை எத்தனை பேர்ட்ட இருக்குன்னு பாருங்க. அப்போ அப்படி செய்யும்போது அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் எனக்கு, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் தேவன் இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து விலகி வாழ முடியும். எப்போது நம்ம அதை துணிகரமாக செய்கிறோமோ அப்படி என்றால் என் இருதயத்தில் தேவன் இல்லை என்பதுதான் பொருள். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? தேவனை குறித்தான உணர்வு இல்லை என்பது பொருள். 2வது வசனத்தை வாசிப்போம். தேவனை தேடுகிற உணர்வு. நல்லா சொல்லுங்க, தேவனை தேடுகிற உணர்வு. முதல்ல சொல்றாரு தேவன் இல்லைன்னு இருதயத்தில் சொல்லிடுறான். 2வது தேவனை தேடுகிற உணர்வு. அப்போ தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடையவன் தேவனை தேடுகிறவனாக இருப்பான். எப்படி இருப்பான்? மற்றபடிலாம் நான் கடவுளை தான் நினச்சிட்டு இருக்கேன், கடவுள் ரொம்ப பிரியமானவனாக்கும், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்கிறது எல்லாமே சவுடால் வாய் வெட்டு. நான் சொல்கிறேன், கடவுள் இருக்குங்கிற நம்புறவன் கர்த்தரை தேடுகிறவனா இருப்பான், தவறாமல் ஜெபிக்கிறவனா இருப்பான், தவறாமல் வேதம் வாசிக்கிறவனா இருப்பான், கூட்டங்களுக்கு ஒழுங்காக கலந்து கொள்கிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள். நான் சொல்ல உங்களை நீங்கள் பரிசீலித்து பார்க்கணும். மற்றவங்களை குறித்து யோசிக்கக்கூடாது. நான் எப்படி இருக்கிறேன்? துணிகரமான பாவம் நான் செய்கிறேனா? நன்மை செய்கிறது என்கிட்ட இருக்குதா, குறைபட்டிருக்குதா, அதை யோசிக்கணும். அடுத்தால தேவனை தேடுகிற உணர்வு எனக்கு இருக்கான்னு நம்மை செல்ஃப் சுய சோதனை, சுய பரிசோதனை. நன்மை செய்கிறது என்கிட்ட இருக்குதா பார்க்கணும். நன்மை செய்கிறது நான் எவ்வளவு கிட்ட இருக்கேன். நன்மை செய்கிறத பற்றி நிறையா பேசுவேன், ஆனால் செய்ய மாட்டேன். அவங்களுக்கும் பூசாரிகளுக்கும் துணிகரமாய் தவறு செய்கிற பாஸ்டர்மாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. வாயில் பேசுகிறத குறித்து சொல்லலை, இருதயத்தில் இருந்தால் செயலில் வரும். இருதயத்தில் இருந்தால் ரொம்ப இறக்கப்படுற மாதிரி, அனிதாபப்படுற மாதிரி பேசுறதுல இல்லை, கிரியைகளில் வெளிப்படும். ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு உங்கள் முகங்கள் தான் தெரியும், நீங்கள் இருக்கிற பாவனைகள் தான் எனக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு தேவனை பற்றிதான உணர்வு உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா இல்லையாங்கிறது எனக்கு. ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தோடனே நாங்கள் நினைக்கலாம், எப்படி கடவுளை நம்புகிறாங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கலாம். கர்த்தர் அதை பார்த்து டிக் போடுறவர்ல, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறார். பக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா அவரை தேடி வந்திருக்கீங்களா இல்லை நன்மையை தேடி வந்திருக்கீங்களாங்கிறத அவர் பார்க்குறாரு. ஹலோ, அவர் இருக்கிறார், ஆகையினால நான் அவரை தேடி வந்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறேன். அவர் இருக்கிறார். நான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு சபை கூடி வருவதற்கு நான் போகும்போது அவர் என்னோடு பேசுவார். அவரை தேடுகிற இருதயம், உங்கள் இருதயம் சொல்லும் நீங்கள் எதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கிறத உங்கள் இருதயம் உங்கள்கிட்ட சொல்லலாம். ஆமென். எத்தனை சொல்கிறது விளங்குது?
நான் அவர் இருக்கிறதுனால நிச்சயமா அவர் என்னோடு பேச முடியும். என்னை எல்லாம் காண்கிற தேவன், என்னுடைய தவறுகளை அவர் எனக்கு வெளிப்படுத்த முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? யாருக்கும் தெரியாத, யாரும் அறியாத உங்கள் ரகசிய பக்கங்களை, உங்கள் ரகசிய இருதயங்களை, இருதயத்தின் நினைவுகளை நன்றாக ஆராய்கிற தேவன் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பும் போது, நீங்கள் சபை கூடி வருவதற்கு வரும்போது நிச்சயமாக அவர் உங்களோடு பேசுவார். உங்களை குறித்தான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றால் அவர் இருக்கிறார், அவர் பேசுகிற தேவன். சபைக்கு வரும்போது நீங்க விரும்பணும், கர்த்தாவே நீங்க இருக்கீங்க, அதனால என் கூட பேசணும். டிவியில் மியூட் போடுற மாதிரி, ஆண்டவரே நீர் என்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு என்ன செய்யக்கூடாது, நான் பாவம் செய்கிறேன், அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, என்கிட்ட என்ன பேசுனா என் தவறுகளை என்ன செய்வீங்க, சுட்டி காட்டி பேசுவீங்க. நான் பேசுறதில்ல, அவர் பேசுகிறேன். ஏன்னா உங்களுடைய ரகசிய பக்கங்கள் எனக்கு தெரியுமா? எனக்கு யாருமே அறியாத ரகசிய பக்கங்கள் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஒருவருக்கு கூட தெரியாத ரகசிய பக்கங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குது. அது எல்லாவற்றையும் அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்போ அதையெல்லாம் பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? தேவனை இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, அவரை தேடி தான் வந்திருக்கீங்களாங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார், தேடி பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தை பார்க்கிறார். எதுக்காக வந்திருக்கிறோம்? ஆண்டவரை தேடி வந்திருக்கோமா? இல்லை யாரோ ஒருத்தருடைய கட்டாயத்தின் பேரில், நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கோமா? இல்லை என்ன எல்லாரும் தப்பாக நினைப்பாங்களே, என்னன்னு கேட்பாங்களே, அவங்க முகத்தில் எப்படி முழிக்கிறது, இப்படி வந்திருக்கோமா? அந்த இருதயத்தை பார்க்குறார். இருதயத்தை பார்க்கிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க ஒரு கையை வச்சு, என் இருதயத்தை பார்க்கிற தேவன். என்னுடைய இருதயத்தின் அந்தரங்களை, என்னுடைய நினைவுகளை, என்னுடைய எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கிறார். அடுத்து மறுபடியும் சொல்றார், அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகியவில்லை. 2 தடவை வந்திருக்குது. 2 தடவை இந்த பகுதியிலே 2 தடவை நான் வந்திருக்குது. நான் நன்மை செய்கிறது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? நான் நன்மை செய்யது எதன் அடிப்படையில் இருக்கணும்? நான் சொல்கிறேன், தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் செய்யும் போது, ஆண்டவரே நீங்கள் பார்க்குறீங்க, ஆண்டவரே கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது விளங்குதா? நீங்கள் எதை செய்தாலும் என்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவரை தேடுகிறவனுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்ற உணர்வோடு நம்ம நன்மை செய்வோம். நாம் நன்மை செய்கிற விதம், நம்ம நன்மை செய்யும் போது எப்படி இருக்குது? பிறருக்கு உதவி செய்யதா இருக்கலாம், தேவனுக்கென்று கொடுக்கிறதா இருக்கலாம். பொதுவாக மனிதர்கள் தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் வெளியே என்ன செய்ய மாட்டாங்க, தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க. தாங்கள் செய்த நன்மைகளை அதை பெருசாக வெளியே என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அநேக மனிதர்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஒரு முறை அலெக்சாந்திரா பிரஸ் ரோட்டில் ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதன் பார்க்குவதுக்கு போயிருந்தேன். அங்கே இன்னொருத்தர் வந்திருந்தார். அப்போது அவர் சொல்கிறாரு, வள்ளியூரை சார்ந்ததான அந்த மனிதர், அங்கே அந்த மொபைல் கடைக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு வந்திருந்தான ஒரு மனிதர். அவர் சொல்கிறாரு, நான் போகிற சர்ச்சில், நான் யாரையும் குறைச்சி சொல்கிறதுக்கு சொல்லலை, நம்மை சரிப்படுத்தி கொள்ளணும், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, ஏனென்றால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நான் போகிற சர்ச்சில் ஒழுங்காக காணிக்க தசமபாகம் எல்லாம் கொடுப்பேன். ஆனால் எங்கள் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டார், விசிட் பண்ண வரமாட்டார். அவருக்கு நான் எல்லாம் கொடுப்பேன். ஒரே தேவைன்னே சொல்லி காசு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் பணம் தான். அதுக்கடுத்து நான் கேட்டேன், ஒரு டைம் இருந்திருக்காது. இல்லை, பக்கத்து வீட்டுக்கு வருகிறார், என் வீட்டுக்கு வரமாட்டார். அங்கே அதிகமாக காணிக்க கொடுப்பாங்க, நான் அவங்களோட குறைவாக காணிக்க கொடுப்பேன், அதனால் என் வீட்டுக்கு அவர் வர்றதில்லை. ஓகே, நான் ஓகே பாஸ்டர் சைடு சரின்னு நான் சொல்லலை,
பாஸ்டர் செய்கிறது சரின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, தவறு தான். போனால் எல்லா வீட்டுக்கும் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. போக முடிஞ்சால் அது ஏழை பணக்காரன் இந்த மாதிரி ஏற்ற தாழ்வு வைத்துக்கக்கூடாது. சபையில் எல்லாருக்கும் ஓகே, அது சரின்னு சொல்லலை. ஆனால் இவர் சைடில் நான் சொல்லக்கூடிய விஷயம், நான் அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீ அவருக்கு கொடுத்ததுனால தான் உனக்கு இப்படி இருக்குது. நீ கர்த்தருக்குன்னு கொடுத்துருந்தா, உன் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சுருந்தா, நீ கர்த்தரை விசுவாசித்திருந்தா உன் நிலைமை இப்படி இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வை, என்னுடைய செயல் ஒரு மனுஷனுக்காக அல்ல, தேவன் இருக்கிறாருங்கிற உணர்வோடு நான் செய்கிற நன்மைகள், நான் கொடுக்கிற காணிக்கைகள், நான் ஆராதிப்பது, அவரை நான் ஆராதிப்பதனால கரங்களை எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து நான் ஆராதிக்கிறது யார் என்ன பார்க்குறாங்க பார்க்கலங்கிறத வச்சு இல்லை, நான் ஆராதிப்பதனால, என் கரங்களை உயர்த்தி அசைத்து ஆராதிப்பதனால, எழுந்து நின்று ஆராதிப்பதனால, என்னுடைய தேவனுக்கு நான் தேடுகிறதுனால என் வாழ்க்கையில் நன்மை உண்டு. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு கிரியைகளும் அது எதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தேவன் ஒருவர் இருக்கிறார் அதனால நான் செய்கிறேன், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அதனால நான் அதை செய்கிறேன், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை பார்க்கிறார், என்னுடைய செயல்களை அறிந்திருக்கிறார், என்னுடைய இதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார், நான் ஏன் செய்கிறேன், எதனால செய்கிறேன், என்ன செய்கிறதுடைய நோக்கம் என்ன, மனுஷன் என்ன நல்லா நினைக்கணும்னா, இல்லை மனுஷனை பிரியப்படுத்தணும்னா, இல்லை எல்லார்ட்டையும் நல்ல பேர், இவர் இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் என்ன புகழ்ந்து பேசணும்னா, இப்படி இருந்தால் அவங்க தேவன் இருக்கிறார், அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறாருங்கிற விசுவாசம் என்கிட்ட இல்லை. விசுவாசம் என்கிட்ட எத்தனை பேர் நான் சொல்றது நல்லா விளங்குது? இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்தை அதிகமாக விரும்புகிறார்கள். தங்கள் பெயர் பிரஸ்தாபத்தை, நாகர்கோயில் சர்ச்சில் புதன்கிழமை நான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்து போய்த்து கொண்டிருக்கிறேன். அதில் 3 காரியங்கள். ஃபஸ்ட்டு கொடுக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் போய் நான் சொல்கிறது சரியா தவறான்னு சொல்லி வீட்டில் போய் நீங்கள் வாஸ்து பார்க்கணும். முதல்ல கொடுக்கிறது. எல்லாரும் எப்படி கொடுக்குறாங்க, தேவன் எப்படி கொடுக்க சொல்கிறாரு. ரெண்டாவது ஜெபிக்கிறது. எல்லாரும் எப்படி ஜெபிக்கிறாங்க, தேவன் எப்படி ஜெபிக்க சொல்கிறாரு. மூன்றாவது உபவாசிப்பது. எல்லாரும் எப்படி உபவாசிக்கிறாங்க, தேவன் எப்படி உபவாசிக்க சொல்றாரு. பேசிக்கான ஒரு விஷயம். நான் சொல்றேன், பிற மனிதர்களை பார்த்து வாழாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேதத்தை பார்த்து வாழுங்கள். நான் சொல்றேன், இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பேசின அந்த 3மே அவர் சொன்னபடி வாழணும்னா தேவன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அப்படி வாழ முடியும். தேவன் மீது நம்பிக்கை இல்லை, என்னுடைய பிரதிபலனை பிற மனிதர்களிடத்துல தான் நான் தேடுவேன்னு சொல்றவங்களால அப்படி வாழவே முடியாது. நான் சொல்றேன், உங்களுடைய பிரதிபலனை யாரிடத்தில் நீங்கள் தேடுகிறீர்கள்? பக்கத்துவங்களை பார்த்து கேளுங்க. உங்களுக்கு நன்மை யாரிடத்திலிருந்து வர வேண்டும்? மனிதனிடத்திலிருந்து வரணுமா, தேவனிடத்திலிருந்து வரணுமா? நான் சொல்றேன், தேவனிடத்தில் வருவது நன்மையாக இருக்கும், மனுஷனிடத்திலிருந்து வருவது கண்ணியாகவும் அடிமைத்தனமாகவும் இருக்கும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு மனிதன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் போது அந்த மனிதனுக்கு நீங்கள் ஒரு விதத்தில் அடிமையாக இருக்கிறீர்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்க உள்ளம் பேசிக்கிட்டே இருக்கும், இதை செய்திருக்கான், நான் இப்போ அவன் செய்ததுக்கு நான் இப்படி செய்தேன்னா நாளைக்கு அவன் சொல்லி காட்டுவான். கரெக்டா? இனி அவனுக்கு வரும்போது நான் இதை செய்யணும், இல்லைன்னா சொல்லி காட்டுவான். கரெக்ட் தானங்க? நான் அன்னைக்கு அப்படிலாம் அவனுக்கு செய்தேன், ஆனால் அவன் எனக்கு இப்படி செய்துட்டான். நான் அவளுக்கு அன்னைக்கு அப்படிலாம் செய்தேன், அவள் எனக்கு இப்படி செய்துட்டா. நீங்கள் நன்மை செய்யும் போது உங்கள் நன்மையை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். தேவன் உண்டு என்று நம்புவீர்களானால், தேவனை பற்றியதான ஒரு நம்பிக்கையும் எண்ணமும் உங்கள் இருதயத்தில் திட்டமும் தெளிவுமாய் இருக்குமானால், நீங்கள் செய்யக்கூடிய நன்மையை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள்.
ஒருக்கு அந்த பகுதியை வாசித்துருவோமா? வேகமாக வாசித்துருவோம். நான் எடுத்த பகுதி வேற ஒன்று, ஆனால் அங்கே போகுவதில்லை, இங்கேயே நான் இதையே பேசுகிறேன். திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 6. நீங்கள் நல்லா கவனிக்கணும், சபையில் போதிக்கிறது எப்படி போதிக்கிறாங்க, உங்களை வழி நடத்துகிறவங்க எப்படி நடத்துகிறாங்க, அவங்க நடத்துகிற விதம் தேவன் உண்டு என்று நம்பிக்கைக்குள்ளாக உங்களை வழி நடத்துதா, இல்லை ஒரு போதகருக்கு பயந்து, ஒரு மனுஷனுக்கு பயந்து செய்வதற்கு உங்களை வழி நடத்துதா? நீங்கள் கொடுக்கிற காணிக்கையாக இருந்தாலும் சரி, தசமபாகங்களாக இருந்தாலும் சரி, சபையில் செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, உங்களை எதுக்கு நேராக வழி நடத்துது? ஒரு போதகருக்கு கட்டுப்பட்டு அவருக்காக அவரை பிரியப்படுத்தும்படி செய்வதற்கு உங்களை வழி நடத்தக்கூடாது. தேவன் ஒருத்தர் இருக்கிறார், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். இந்த உணர்வோடு தான் எதை செய்தாலும் நம்ம செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? 6ஆம் வசனம், மத்தேயு 6:1 வாசிக்கிறேன். மனுஷர் காண வேண்டும் என்று, எல்லாரும் சொல்லுங்க, மனுஷர் காண வேண்டும் என்று. அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு, தேவனை தேடுகிறவன் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல், இப்போ பைபிள் வாசித்து முடிச்சுட்டேன், இப்போ என்ன பார்க்கலாம்? எல்லாரும் என்ன பார்க்கலாம்? பைபிளை யாரும் இப்போ பார்க்க வேண்டாம். தேவனை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நான் ஒரு தர்மத்தை செய்யும் போது, நான் ஒரு உதவி செய்யும் போது, நான் ஒரு காணிக்கை கொடுக்கும் போது, தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு, அவருக்கென்று கொடுக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அதை மனிதனிடத்தில் என்னுடைய பிரதிபலனை எதிர்பாராமல், எந்த போதகரிடத்திலும் என்னுடைய பிரதிபலனை எதிர்பாராமல், தேவனிடத்திலிருந்து பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நிறைய கொடுக்கிறதுனால பாஸ்டர் என்ன சர்ச்சில் ரொம்ப பெஸ்ட்டாக வச்சிருப்பாருன்னு அப்படி எதிர்பார்த்தால் உங்களுடைய பிரதிபலன் அதோடு முடிந்து விட்டது. தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு. அப்போ ஒரு விஷயத்தை மனிதன் பார்க்கும்படியாய் செய்கிறவன் மாயக்காரன். அவன் யாரு? மாயக்காரன். ஏன் மாயக்காரன்? கடவுளுக்கு செய்கிற மாதிரி நடிக்கிறான், ஆனால் கடவுளுக்கு செய்யல, மனுஷர்கிட்ட தன்னுடைய கிரெடிட்டை எதிர்பார்க்குறான். போதகர் அல்லது மற்ற விசுவாசிகள் தன்னை பெருசாக நினைக்கணும், இவங்க இன்னது பண்ணிட்டாங்கன்னு அவங்க நல்லா நினைக்கணும், அதனால அவன் அதை செய்கிறான். அவங்க மாயக்காரர்கள், பொய்யானவர்கள், போலியானவர்கள், தேவன் பெயரை சொல்லுகிறவர்கள், ஆனால் தேவனை நம்பாதவர்கள். தேவனை நம்பினால் அவங்க செய்கிற செயல் தேவனிடத்தில் இருக்கும். எப்படி இருக்கும்? அப்போ அவங்க செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கும்? ஆண்டவரே நான் செய்கிறேன், நீர் இருக்கிறீர், உமக்கென்று நான் இதை செய்கிறேன். யாருக்குன்னு செய்கிறேன்? உமக்கென்று செய்கிறேன். நான் அந்தரங்கத்தில் செய்யும் போது வெளியேறும். 3ஆம் வசனம், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. உன் இடது கை அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரைப்படுத்துவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு பலன் தேவனால் உண்டாகும்படிக்கு, எல்லாரும் சொல்லுங்க, தேவனால் உண்டாகும்படிக்கு. நான் செய்கிற எந்த ஒரு செயலுக்கும் கிரெடிட் மனுஷங்கிட்ட இருந்து வராமல், உங்களை உண்டாக்கின, நீங்கள் நம்புகிற, நீங்கள் தேடுகிற, நீங்கள் ஆராதிக்கிற தேவனிடத்திலிருந்து அந்த கிரெடிட் வரணுங்க. அந்த கிரெடிட் வரணும்னா முதல்ல ஆண்டவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் செய்கிறது யாருமே அறியலை,
யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் எனக்கு பலன் அளிப்பார். ஏன் நான் நம்பிக்கை என் இதயத்தில் ஆண்டவர் மேலே இருக்குது. நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஆரம்பத்தில் நம்ம சபையை கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பம் ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்ஸை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக காணிக்கையாக கொடுத்தாங்க. அப்போது அப்படி கொடுத்து அந்த டைமில் உடனே வேலை ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு குளிரும் நடுக்கமும் வந்துருச்சு, ஒரே கலக்கமும் வந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் தான் அன்னை பிஇ படிக்கிறதுக்கு எங்கே சேர்ந்தான், இன்ஜினியரிங் சேர்ந்தான். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம சர்ச்சு கட்டுறதுக்குன்னு கொடுத்த இந்த காரியத்தை அவர் எடுத்து விற்று பிள்ளைக்கு படிக்க வச்சிட்டாரு. அந்த குளிரும் நடுக்கமும் எப்போ தீர்ந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு தெரியும்படி அந்த நகையை அவங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் இடத்துல கொடுத்து, அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொடுத்து அதுக்கு நியாயமான ஒரு கிரயத்தை வந்து அதுக்கு பேசின பிறகு தான் அந்த குளிரும் நடுக்கமும் அவங்கள விட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்குமானால், நான் தேவனுக்குன்னு செய்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், தேவனுக்கென்று செய்யும்போது அதை நாங்கள் மாற்றினால் அதற்கான பிரதிபலனை கணக்கை தேவனிடத்தில் நாங்கள் ஒப்புவிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? சொல்கிறது புரியுதா? ஆனால் நீங்கள் செய்ததை கர்த்தருக்குன்னு உண்மையாக நீங்கள் செய்துட்டுருக்கீங்க. கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நம்பி செய்திருக்கீங்க. நீங்கள் செய்ததுக்கான பிரதிபலனை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தருவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? உங்கள் சைடில் ஓகே செக் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, கணக்குக்கு மார்க் போடும்போது ஸ்டெப்பு மார்க் போடுவாங்க, இது வரைக்கும் ஓகே. கர்த்தர் சொல்வார், நான் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், கொடுத்ததில் அந்த ஆசீர்வாதத்தின் பிரதிபலனை எடுத்து என் நாமத்திற்குண்டு அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க சைடில் தப்பு இல்லை, அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டு. ஆமென். கணக்கு மார்க்குல ஒரு ஃபார்முலா எழுதும்போது ஃபார்முலாக்குள்ள மார்க்கு உண்டு, எது வரைக்கும் சரியாக இருக்குதோ அந்த மதிப்பு உண்டு. அப்படி கொடுக்கப்பட்டதை அந்த போதகர் சரியாக அந்த காரியத்திற்கு எடுத்து பயன்படுத்தும் போது அதற்குள்ள ஆசீர்வாதம் அவருக்கு உண்டு. நான் சொல்றது விளங்குது? இப்போ அந்த இடத்துல அவரோ இல்லை சில நேரங்களில் சபை கமிட்டியாரோ வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய இடங்கள் அது ஒரு பிரச்சனை, கமிட்டியில் அடிச்சிட்டாங்க, இவர் பொருளாளராக வந்த பிறகு நிறைய காசை அடிச்சிடுறாரு அப்படிங்கிற ஒரு இது சபைகளிலும் இருக்குது, மற்ற கமிட்டிகள்லையும் இருக்குது. ஓகே, இப்போ அவங்க அந்த இடத்துல தவறு செய்கிறாங்கன்னா அந்த தவறு செய்ததற்கான பிரதிபலனை அவங்க அனுபவிப்பாங்க. நீங்கள் கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நம்பினதுனால நீங்கள் இந்த காரியத்தை கர்த்தருக்கென்று செய்தீங்க, ரைட்? உங்கள் சைடில் பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்ததுக்கான பிரதிபலன் 100 தனையாக உங்களுக்கு கிடைக்கும். தவறு யார் செய்கிறாங்களோ அவங்க சைடில் கர்த்தர் கணக்கு கேட்பார். கர்த்தர் இருக்கிறாங்கிற நம்பிக்கை இருந்தால். ரொம்ப தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஆனால் என் உள்ளத்தில் தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இல்லைன்னா நிச்சயமாக கொடுத்துட்டு குளிரும் காய்ச்சலும் விரையிலும் தான் வரும். அடுத்து யோசிக்க தோணும், நான் இதை கொடுத்துட்டேனே, இதை வச்சு நான் இதை செய்திருக்கலாம், இந்த டியூ அடைச்சிருக்கலாம், இதை வச்சு நான் இதை பண்ணியிருக்கலாம், இன்னொரு தேவை வரும்போது ஐயையோ கொஞ்சம் முந்தி வந்திருந்தா இந்த காசு எடுத்து நான் இதுக்கு நான் மறைச்சிருப்பேனே, ரைட்? நான் சொல்லுகிறேன், தேவனை பற்றி தேடுகிற இருதயம் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தனைகளை, உங்கள் யோசனைகளை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் தேவனை விசுவாசித்தால் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களுடைய செயல்கள் எல்லாமே மனிதனையே சார்ந்திருக்கும். எப்படி இருக்கும்? 4 பேர்கிட்ட கொடுத்து 4 பேர் எனக்காக ஜெபம் பண்ணணும், 4 பேர் என்னை புகழணும், 4 பேர் என்னை நல்லா வச்சுருக்கணும்.
அப்போ நான் யாருக்கு கொடுக்கல? யாருக்கு கொடுக்கல? நான் கொடுத்தது போதர்களுக்காக கொடுத்தேன். ஏன்னா 4 பேர்கிட்டையும் எனக்கு நல்ல பேர் வேணும். 4 பேர்கிட்டையும் ஆமென். எத்தனைக்கு நான் சொல்கிறது நல்லா புரியுது? நீங்கள் செய்யும்போது நீங்கள் செய்வது சரியா தவறாங்கிறத செய்வதற்கு முன்பதாக ஒரு 5 நிமிடம் யோசிங்க. நான் இதை ஏன் இந்த மாதிரி நான் செய்கிறேன்? எந்த இருதயத்தின் நோக்கத்தில் நான் இதை செய்கிறேன்? என்னுடைய பிரதிபலனை நான் மனுஷனிடத்தில் தேடுகிறேனா, தேவனிடத்தில் தேடுகிறேனா? நல்லா கவனிக்கணும். யார் இடத்துல என்னுடைய பிரதிபலனை தேடுகிறேன்? தேவனிடத்தில் நான் தேடினால் மனுஷனிடத்தில் நான் தேட மாட்டேன். மனுஷனிடத்தில் தேடினால் தேவன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. தேவன் மீது எனக்கு, நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது நல்லா? அப்போ உங்கள் இருதயம் தேவன் மீது விசுவாசத்தோடு நீங்க செய்யும்போது யாருமே அறியவில்லை, அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறார். தேவனை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு பெரும்பாலும் சபைகளில் நீங்கள் செய்வது எங்களுக்கு தெரிய வேணும் அப்படிதான் போதிக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா உங்க பேர் எழுதணும், எவ்வளவுன்னு தெரியணும். மாயக்காரர் யாருங்க? மாயக்காரர். நான் சொல்றேன், உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருங்க. விசுவாசம் இல்லையா நீங்க கொடுக்கவே வேண்டாம். ஏன்னா நீங்க கொடுக்கறதுனால பிரயோஜனமே இல்லை. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? என்னுடைய நம்பிக்கை மனிதர்கள் மீது இல்லாமல் தேவன் மீது இருக்கிறதுனால தான் இப்படி நான் பிரசங்கிக்கிறேன். ஏனென்றால் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கென்று நான் வேலை செய்யும்போது எனக்குள்ள ஒரு நன்மையும் குறைபடாது. உண்மையை உண்மையாய் பிரசங்கிக்கிறதுனால எனக்கு வர வேண்டிய நன்மையை அந்தந்த காலத்தில் அவர் எப்படி ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அவர்களை கொண்டு அந்தந்த நன்மையை அந்தந்த காலத்தில் சரியாக நேர்த்தியாக செய்வார். இப்படி பிரசங்கிக்கிறதுனால ஜனங்கள் கொடுக்காமல் போய்விடுவார்கள் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. மனப்பூர்வமாக சொல்றேன், விசுவாசம் உள்ளவங்க கொடுப்பாங்க, விசுவாசம் உள்ளவங்க விதைப்பாங்க, விசுவாசம் இல்லாதவங்க விதைக்க மாட்டாங்க. தேவன் மீது நம்பிக்கை உள்ளவங்க கொடுப்பாங்க, தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவங்களால விதைக்கவே முடியாது. ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த அறிவு யார் யாருக்கு இருக்குதோ அவங்களும் அதே மாதிரியே இருப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், வாழ்வாதாரங்கிறது வரக்கூடிய மனிதர்களை வைத்தல்ல, அவங்கள எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள்ட்ட நிறைய பேசி அவங்க பாக்கெட்டில் இருக்கிறத அப்படியே கலெக்ட் பண்ணி காணிக்கப்பட்டியில் உழ வைக்கிறது இல்லைல்ல. எனக்கு தெரியும், அவரை தேடுகிற என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. இதே போல நீங்களும் வாழ்வீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் நான் சொல்றேன், எந்த மனிதனையும் சார்ந்து கொள்ளாம தேவனை நம்பி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கர்த்தரை நம்பி செய்வீங்கன்னா தேவன் உங்க வாழ்க்கையில் வைச்சிருக்கிற ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். விசுவாசிக்கணுங்க, தேவன் உண்டு விசுவாசிக்கணும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது அவர் உங்க வாழ்க்கையில தம்முடைய மகிமையை அபரிதமாக விளங்க பண்ண அவர் போதுமானவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? இந்த 3 காரியமும் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் செய்யப்பட்டு கொண்டு வரக்கூடிய அந்த முறைமைக்கு எதிர்மறையாக இயேசு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? ஆப்போசிட்டா பேசுறார். ஆனாலும் பெரும்பான்மையான ஜனங்கள் இதை வாசித்து விளக்கினாலும் அவங்களுக்கு நம்பிக்கை ஜனங்கள் இன்றைக்கு எப்படி பின்பற்றுகிறார்களோ அதை தான் அவர்கள் நம்புகிறார்கள். எப்படியாவது அறியணும், எப்படியாவது பாஸ்டருக்கு தெரிஞ்சிடணும், அப்பந்தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. அப்போ கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை பார்க்கிறாருங்கிறதுல நல்லா கவனிங்க.
அப்போஸ்தலர் காலத்தில் அந்த அனனிய சபீராள் தவறு செய்ததை யார் அறிந்திருந்தா? பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருந்தார் இல்லையா? யோசித்து பாருங்களேன். அவங்களுக்கு ஒரு எண்ணம், நான் செய்கிறது ஆவியானவர் தேவனுக்கு மறைவாய் இருக்காது என்று அவர்கள் அறிந்திருந்தால் அவர்கள் அந்த தவறு செய்திருக்க மாட்டாங்க. ரைட்? உண்மைதானே? கரெக்ட் தானே? அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தையும் நினைவையும் பார்க்கிறார். பேதுரு பார்க்கல, ஆனால் தேவன் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உண்மையாய் இருக்கும்போது அங்கே உண்மையாய் இருக்கிறதை பேதுருக்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்தரங்கத்தில் செய்யும்போது வெளிப்படையாய் பார்க்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கொடுக்கறத பற்றி பேசுறாரு. ரெண்டாவது ஜெபிக்கிறத குறித்து பேசுகிறார். எப்படி பேசுறாருங்க? இதையே நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பின்பற்றக்கூடிய முறைமைக்கு எதிர்மறையா இருக்கும். எப்படி இருக்கும்? அன்றைய நீ ஜெபம் பண்ணும்போது அங்கேயும் சொல்றாரு, மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, மாயக்காரரை போல் இருக்க. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களின் வீதிகளிலும் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தென்று மெய்யாகவே சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஒரு காரியத்தை நான் கேட்கும்போது தேவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால, தேவன் மீது எனக்கு விசுவாசம் இருக்கிறதுனால, தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறதுனால நான் எந்த மனிதரையும் நம்பாமல், எந்த மனிதனையும் சார்ந்து கொள்ளாமல் என்னுடைய காரியங்களை குறித்து அவர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் என்னுடைய கவலைகளை அவர் மீது நான் வைத்து விடுவேன். யார் மீது வைத்து விடுவேன்? அப்போ என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள், கவலைகள், மனசோர்வுகள் வரும்போது நான் வீட்டுக்குள்ள போய் எங்க போய் பைபிள் என்ன சொல்லுது? வீட்டுக்குள்ள போய், அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ என்ன செய்? ஜெபம் பண்ணு. உன் பிரச்சனை யாருக்கும் தெரியாது, உன் வேதனை யாருக்கும் தெரியாது, உன் கவலை யாருக்கும் தெரியாது, நீ யார்கிட்டையும் சொல்லல. ஆனா நீ ஜெபிக்கும் போது தேவன் உண்டென்று நீ விசுவாசிக்கிறது, உன் இதயத்தில் நீ நினைக்கிற உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தேவனை தேடுகிற இருதயம் உள்ளவர் உண்டோ என்று, உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென். அப்போ நான் தனியா போய் அறை வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு அவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது என் நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறபடினால்தான் இதை நான் செய்ய முடியுது. எத்தனை பேர் நான் சொல்றது நல்லா விளங்குது? தேடுகிறவர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. யார் தேடுனா பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லலை. யாரா இருந்தாலும் அவரை தேடுகிற லிஸ்ட்ல உங்க பேரை போட்டுக்கிடுங்க, உங்க பேரை சொல்லுங்க. தேடுகிற எனக்கு அவர் பலன் அளிக்கிறார். இந்த விசுவாசம் இருந்தா உங்க பிரச்சனைகளை குறித்து மற்றவங்கள்ட்ட நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க பெருசா. அவர் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல வச்சுக்கிடுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு நம்பிக்கை இருந்துன்னா அறை வீட்டுக்குள்ள நான் போவேன். அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா இருக்கிறாரு. என்னுடைய பிரச்சனைகளை அறிகிற ஒரு பிதா இருக்கிறார். என்னுடைய மனபாரத்தை அறிகிற ஒரு பிதா இருக்கிறார். என்னுடைய வேதனைகளை அறிகிற ஒரு பிதா இருக்கிறார். நான் வடிக்கிற கண்ணீரை அறிந்து அவரை தேடுகிற என் வாழ்க்கையில பதில் கொடுக்கிற ஒரு பிதா இருக்கிறாரு. அவரை தேடுகிற என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது.
தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். மனுபுத்திரரை கண்ணோக்கினார். மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்போ கொடுக்கும் போதும் ரகசியமாக கொடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கொடுக்கும்போது கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தா, சத்தமாக சொல்லுங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தா, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க, நான் கொடுக்கிறது ரகசியமாக இருக்கும், நான் ஜெபிக்கிறது ரகசியமாக இருக்கும், அது பரசியமாக இருக்காது. யார்கிட்டையும் நான் கொட்டடிக்க மாட்டேன். நான் இவ்வளவு கொடுத்துட்டேன்ட்டு நான் லேபிள் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டேன். நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் நான் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டேன். ரைட்? ஏன்னா தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அடுத்தால 16க்கு போவோம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எப்பெல்லாம் தேவனோடு நீங்கள் உபவாசிக்க வேண்டும், நல்லா கவனிக்கணும், ரொம்ப நல்லா முக்கியமாக கவனிக்கணும். உபவாசத்தை குறித்து நான் தனியாக ஒரு மெசேஜ் எடுக்கணும், அப்போ நான் பேசுகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தேவனை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் பிரச்சனைகளுக்காகவும் உங்கள் தேவைகளுக்காகவும் நீங்கள் உபவாசிக்க மாட்டீங்க. நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? அநேகம் பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் அதிகமாக உபவாசிப்பதனால தேவனிடத்திலிருந்து எப்படியாவது சாதிச்சிடலாம். ஆண்டவர்கிட்ட எப்படியாவது சாதிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறாரு, அப்படி தான் சாதிக்க முடியும். அரசாங்கத்தில் நீங்கள் எப்படியாவது வேலை வாங்க முடியாது. அரசாங்கம் ஒரு வழி வச்சிருக்குது, அந்த வழியாக தான் நீங்கள் வாங்க முடியும். சில ஊழல்வாதிகள்கிட்ட காசு கொடுத்து நீங்கள் சாதிக்கலாம். ஆனால் கர்த்தர் ஊழல்வாதி கிடையாது. அவர் தேவன், நீதி உள்ளவர். அவர் லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்கிறவர் கிடையாது. அவர் ஒரு வழி வச்சார்னா அந்த வழியாக தான் எல்லாரும் வர முடியும். காசு கொடுத்துட்டு யாரும் பக்க வழியாக வர முடியாது. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? ஆண்டவரை ஒரு நாளும் ஊழல்வாதியாக நீங்கள் நினைக்காதீங்க, அரசியல்வாதியாக நினைக்காதீங்க. அரசியல்வாதி வாங்கிட்டு ஏமாத்திடுவான். கர்த்தர் ஒரு நாளையும் வாங்கவும் மாட்டார், ஏமாற்றவும் மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உபவாசங்கிறது உங்கள் தேவையின் அடிப்படையில் இல்லை, உங்கள் பிரச்சனையின் அடிப்படையில் இல்லை. உபவாசம் என்பது தேவன் மீது வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில். ஆண்டவர் மேலே அன்பு இருக்கா? ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? அவரை தேடுகிறதுனால என் வாழ்க்கையில் பலனுண்டு நம்ப விரும்புகிறீங்களா? தைரியமாக, தப்பே கிடையாது. நீங்கள் சாப்பிடாம இருந்து அந்த நேரத்திலையும் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் உங்கள் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு என் ஆண்டவரை நான் தேடுகிறதுனால, என் நேரத்தை ஆண்டவரோடு நான் செலவு பண்ணுகிறதுனால எனக்கு நன்மை உண்டு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, உங்கள் வேலையை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு சோறு பொங்காமல் சாப்பிடாம உங்கள் நேரத்தை தேவனோடு செலவு பண்ணலாம். தேவைக்காக இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், தேவையின் அடிப்படையில் இல்லை, அவர் மீது வைத்த அன்பின் அடிப்படையில், அவரை துதிப்பதற்காக, அவரை ஸ்தோத்தரிப்பதற்காக, அவரோடு பேசுவதற்காக. நீங்கள் நேசிக்கிற ஒரு மனிதரோடு நேரத்தை செலவு பண்ணுறது தேவையின் அடிப்படையில் இல்லாமல் அன்பின் அடிப்படையில் இருக்கும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் நீங்கள் உபவாசிக்கலாம், தவறு இல்லை. அதற்கு நான் எதிரியும் இல்லை. உங்கள் நேரத்தை ஆண்டவரோடு செலவு பண்ணலாம். அவரை துதிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, அவர் சமூகத்தில் அவரை புகழ்வதற்கு, ஆராதிப்பதற்கு உங்கள் நேரத்தை நீங்கள் என்ன செய்யலாம். ஆனால் இன்றைக்கு உபவாச கூடுகைன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக கூட்டி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. நீயோ 17 நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில், எல்லாரும் சொல்லுங்க அந்தரங்கத்தில், 3 இடத்திலும் மறுபடியும் வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை அந்தரங்கம். எல்லாரும் சொல்லுங்க அந்தரங்கம். ரகசியம், ஒளிப்பிடம், மறைவு,
இருட்டுக்குள்ளாக யாருக்கும் தெரியாமல். ஆமென். சமயம் தாண்டிடுச்சு. நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக, எல்லாரும் சொல்லுங்க, பிதாவுக்கே காணப்படும்படியாக. நீங்கள் உபவாசிக்கிறீங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் கணவனாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு கூட தெரியக்கூடாது. நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு கூட தெரியக்கூடாது. நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் பெற்றோருக்கு தெரியக்கூடாது. நீங்கள் பெற்றோர் சேர்ந்து உபவாசிப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது. ஆமென். ஏன்னா உங்கள் பிதாவுக்கே தெரியும்படியாக. அவர் இருக்கிறார்னா தானே எனக்கு இந்த எண்ணம் வரும். அவர் இருக்கிறாருங்கிறத நம்பலை, பாஸ்டர் இருக்கிறாருங்கிறத நம்புகிறாங்க. ரைட்? கரெக்ட் தானே? பாஸ்டருக்கு தெரியணும். நான் சொல்கிறேன், பாஸ்டருக்கு தெரியாண்டா. பாஸ்டருக்கு தெரிஞ்சு ஒரு ஆதாயம் கிடையாது. ஆமென். சொல்கிறது புரியுதா? ஆண்டவருக்கு தெரியணும். என்ன தெரியணும்? முதல்ல ஆண்டவர் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியணும். ரைட்? அப்போ அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். எப்படி பலனளிப்பார்? நீங்க அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால, அந்த எண்ணத்தின், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் உங்களுடைய கிரியைகள் வெளிப்படுகிறதுனால, யாருக்கும் தெரியாம செய்கிற உங்களுடைய காரியத்திற்கு எல்லாரும் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை வர பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நன்மை என்பது மனுஷனிடத்தில் வருவதல்ல, நன்மை என்பது தேவனிடத்தில் வருவது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனிடத்தில் வருவது. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்க தேட வேண்டிய நன்மையை எந்த மனுஷனிடத்திலும் எதிர்பார்க்காதீங்க. எந்த மனுஷனிடத்திலும் எதிர்பாராதீங்க. உங்கள் நன்மைகளை அவர்கிட்டையே எதிர்பாருங்க. அந்தரங்கத்தில் பார்க்குற உங்கள் பிதாவினிடத்திலே எதிர்பாருங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை தரும் அந்த பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? சங்கீதக்காரன் தேவனை தேடுகிறவனா இருந்தான் சொல்றான், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறது போல தேவனே உம்மீது என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது. எப்படி இருக்குதான்? ஆண்டவரை தேடுறான், ஆண்டவரை வாஞ்சிக்கிறான், ஆண்டவரை விரும்புறான். அதனால அவர் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால அவனுடைய தேடுதல் எங்க இருக்குதுன்னா அவர் மீது இருக்குது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக. எத்தனை பேர் இந்த காலவெளியில் அவரை தேடி வந்திருக்கீங்க? எத்தனை பேர் அவரை நம்பி வந்திருக்கீங்க? நான் அவரை தேடி போறேன், நிச்சயமாக என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. எத்தனை பேருடைய விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு பகுதியை வாசித்து விட்டு நம்ம முடிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 17வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு கால் பைசாவுக்கு ஒரு நன்மை உண்டாவதா இருந்தாலும், நான் சொல்றேன், அளவிட முடியாத பெரிய ஒரு நன்மை உண்டாவதா இருந்தாலும், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், எந்த மனிதனிடத்திலிருந்து உங்களுக்கு உண்டாவதில்லை, அவரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு வருகிறது. அவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் நீங்கள் தெரியாதனால எந்த வழியாக வந்துச்சோ அவங்க தான் உங்களுக்கு நன்மை செய்தாங்கன்னு சொல்லி உங்கள் நன்மையை அவங்களுக்கு, அவங்க முகத்தை அவங்களுக்கு நேராக நீங்கள் நோக்கிட்டு இருக்கீங்க. மறுபடி தேவை வரும்போது அந்த மனுஷன், அந்த மனுஷி எனக்கு ஏதாவது நன்மை செய்வாங்களான்னு சொல்லி உங்கள் முகம் அவங்களையே பார்த்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், எந்த நன்மையாக இருந்தாலும், எந்த அற்புதமாக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து வருகிறது, பரத்திலிருந்து வருகிறது.
ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்காம எந்த மனுஷன் மீதும் வைக்காதீங்க. இதோ அசைக்க முடியாத கண்மலையை சியோனிலே வைக்கிறேன். அந்த கண்மலையின் மீது நம்பிக்கை வைக்கிறவன் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உங்க நம்பிக்கை யார் மீது இருக்குது? உங்க விசுவாசம் யார் மீது இருக்குது? நீங்க எதிர்பார்க்கிற நன்மை மனுஷன் மீது இருக்குதா? இல்ல ஒத்தாசை வரும் பர்வதத்தின் மீது இருக்குதா? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இருக்குதா? அவரிடத்திலிருந்து தான் எனக்கு நன்மை வரும் நம்புறீங்களா? தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அப்படி எழுந்திருப்போமா? கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்.